உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை ஒரு மகிழ்ச்சி! கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய அளவற்ற இரக்கத்தினாலும் 3 மாதங்களை தாண்டி 3 மாதங்கள் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து கிருபையாய் இந்த புதிய மாதமாகிய இந்த ஏப்ரல் மாதத்திற்குள்ளாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஏப்ரல் மாதம் நமக்கு மிகுந்த ஒரு மன மகிழ்ச்சியின் மாதம். மெய்யாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த ஒரு உயிர்ப்பிப்பின் மாதம். ஜீவனுக்கு அதிபதியானவர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்த ஒரு விசேஷித்த மாதம் மாத்திரமல்ல, ஒரு வெற்றியின் அடையாளமாய் மரித்தோரிலிருந்து கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா! இது உயிர்ப்பிக்கிற ஒரு மாதம். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மரணத்திற்கு ஏதுவாக இருக்கிறதோ அல்லது மரணம் எதை ஆண்டு கொண்டிருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனவே எல்லா சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் இந்த புதிய மாதமாகிய இந்த ஏப்ரல் மாதத்திற்குள் நீங்களும் நானும் பிரவேசிக்க போகிறோம். நிச்சயமாகவே இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த வசனமானது உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யும் பொழுது நிச்சயமாகவே இந்த வசனத்துக்குள்ளாக இருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை இந்த மாதம் முழுவதும் நம்ம பெற்று அனுபவிக்க போகிறோம். மாத்திரமல்ல, எப்போதும் நான் சொல்லுவது உண்டு, வாக்குத்தத்தம் என்பது அந்தந்த மாதத்திற்குரியது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் சுதந்திரிக்க வேண்டிய அல்லது பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த வசனங்கள் ஆசீர்வாதத்தின் வசனங்களாய் இருக்கிறது. எனவே இந்த ஏப்ரல் மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் நமக்கு கொடுத்த வசனம் என்ன என்பதை நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு விசை கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த மாதத்தில் ஒரு புதிய மாதமாகிய இந்த ஏப்ரல் மாதத்திற்குள்ளாய் கர்த்தர் எங்களை அழைத்து கொண்டு வந்த பேரன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் தியானிக்க போகிறோம். சிலுவை பாடுகளை தொடர்ந்து நாங்கள் தியானித்து கொண்டு வந்த போதிலும் ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சியோடு கூட கர்த்தர் வெற்றி சிறந்தார் என்கிற ஒரு ஜெயதுனி, ஆர்ப்பின் ஜெயதுனியோடு இந்த மாதத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்கிறோம். வார்த்தைகளின் மூலமாய் வசனத்தின் ஊடாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக. உங்களை அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோவான் எழுதின இயேசுவின் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வேத வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இந்த மாதத்தினுடைய வார்த்தை அல்லது இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு தெய்வீக வாக்குத்தத்த வசனம். யோவான் 11வது அதிகாரம் 25வது வேத வசனம். இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என கண்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களிலே அவர் தன்னுடைய மகிமையை பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்ட அவருடைய அந்த மகிமையை அவரே அறிக்கை செய்கிற ஒரு வசனம்தான் இது. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதல். என்னை விசுவாசிக்கிறவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உலாவின நாட்களிலே நானே நானே என்று பல காரியங்களை தேவ ஜனங்களுக்கும் சீஷர்களுக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதை குறித்து பேசினார். அதிலும் குறிப்பாக யோவான் எழுதின இந்த இயேசுவின் சுவிசேஷத்தில் மாத்திரம் இந்த வேத வசனங்களை நம்மால் பார்க்க முடியும். யோவான் 6வது அதிகாரம் 35வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுதே, நானே ஜீவ அப்பம், வானத்திலிருந்து இறங்கி வந்த இந்த ஜீவ அப்பம் நானே என்று ஆண்டவராகிய இயேசு தன்னை குறித்து பேசுகிறதை நம்மால் பார்க்க முடியும். யோவான் எழுதின இயேசுவின் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தையும் 9, 5 ஆகிய வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து பேசும் பொழுது, நானே ஒளியாயிருக்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கையில் நான் அவர்களுக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு தன்னை ஒளி என்று அவர் பேசினார். மாத்திரமல்ல, நமக்கு தெரிந்த பரிச்சயமான மற்றொரு வேத வசனம் யோவான் எழுதின இயேசுவின் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா! நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன்.
மாத்திரமல்ல, மற்றொரு வசனத்தையும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யோவான் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நானே மெய்யான திராட்சை செடி என்று ஆண்டவர் தன்னை குறித்து பேசுகிறார். இப்படி நானே இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், நானே இந்த பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமாய் இருக்கிறேன், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர், நானே அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தீர்க்கதரிசியாகிய அல்லது திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியம். I am the Alpha and the Omega, I am the beginning and the end. நானே நானே I am the I am, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர். இந்த புதிய மாதமாகிய ஏப்ரல் மாதத்திலும் அவர் நானே நானே என்று பேசின எல்லா வார்த்தைகளும் உங்களுக்குள்ளாக நிறைவேற்ற போகிறதை, அவர் உங்களுக்கு ஜீவ அப்பமாக, வெளிச்சமாக, மெய்யான ஒரு திராட்சை செடியாக, வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்க போகிறதை பார்க்க போகிறோம். மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்ம இந்த வசனங்களை குறித்து தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு 3 வசனங்களை தியானிக்கும்படியாய் வெளிப்படுத்தினார். ஒன்று, யோவான் எழுதின இயேசுவின் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25வது வசனம். யோவான் 5:25 சம்பவிக்க போகிற காரியம் அல்லது அந்த நாட்களில நடந்து நிறைவேறின ஒரு காரியத்தை ஆண்டவராகிய இயேசு சொன்ன விதத்தை சற்று வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோவான் 5:25 மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அந்த காலம் இன்றைக்கும் இருக்கிறது. ஒருவேளை இப்போதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவன் பிழைப்பான், அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வல்லமையை அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அங்கே இருந்த ஜனங்களோடு கூட பேசின ஒரு வார்த்தை. மரித்தோர் தேவனுடைய குமாரன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், இதோ அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஒருவேளை எதற்காக இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த வாக்குத்தத்த செய்தியின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை நம்மோடு கூட பேசுகிறார். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் மரித்து போய் இருக்கிறதோ, அல்லது இனி இதற்கு பிறகு அது ஜீவன் பெற முடியாது, இதுக்கப்புறம் இதுல உயிர் கிடையாது, இப்படி பல காரியங்கள் எதெல்லாம் மரித்தவைகளாய் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதோ அவைகளை எல்லாம் ஆண்டவர் அவைகளை பார்த்து கர்த்தர் பேச போகிறார். அவைகள் கேட்க போகிறது. ஹல்லேலூயா. மரித்த சடலங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியும். மரித்து போன எவிரினுடைய மகள் ஆண்டவர் பேசின வார்த்தை அவளுக்குள்ளாய் புறப்பட்டு போனது. பாடையில் அடக்கம் பண்ணும்படியாய் நாயினூர் என்கிற அந்த ஒரு விதவையினுடைய மகன் ஒரு வாலிபனை அடக்கம் பண்ணும்படியாய் அழைத்து கொண்டு போன பொழுது, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு அந்த சரீரத்தை பார்த்து பேசின பொழுது, அந்த மரித்து போன சரீரம் அடக்கம் பண்ணப்படுகிறதற்காக எடுத்துக்கொள்ள போகப்பட்ட அந்த சரீரம் ஜீவன் பெற்றது. மாத்திரமல்ல, நமக்கு இந்த மாதத்தில் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்தினுடைய அதிகாரம் என்ன? மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பும்படியாய் ஆண்டவராகிய இயேசு பெத்தானியாவுக்கு புறப்பட்டு போன அந்த ஒரு சூழ்நிலையில மார்த்தாள் இடத்துல ஆண்டவர் பேசின ஒரு காரியம், உன் சகோதரன் உயிர்ப்பித்திருப்பான் அல்லது பிழைப்பான். ஆண்டவரிடத்துல இந்த வார்த்தைகளை சற்று மார்த்தாள் எதிர்பார்க்கவில்லை. உயிர்த்தெழுதலின் நாளிலே அவன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்பதை தான் அவள் பேசினாள். ஆனால் அதற்கு மறுமொழியாக ஆண்டவர் பேசின வார்த்தை என்ன? நானே ஜீவன், நானே உயிர்த்தெழுதல், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. இந்த மாதம் நமக்கு ஒரு உயிர் மீட்சியின் மாதம். கர்த்தர் நம்முடைய ஜீவனுக்குள்ளாய் நம்முடைய ஜீவனை உயிர்ப்பிக்கிற ஒரு மாதம். நம்முடைய ஜீவன் உயிர்ப்பிக்கப்படும் பொழுது உங்களுடைய தசைகள் மாத்திரமல்ல, மாம்சம் மாத்திரமல்ல, உங்களுடைய விசுவாசமானது உயிர்ப்பிக்கப்படுகிறது. மாத்திரமல்ல, மற்றொரு வேத வசனத்தையும் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அது யோவான் 6வது அதிகாரம் 40வது வேத வசனம். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 40வது வேத வசனம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும்
நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவனுடைய சித்தமாய் இருக்கிறது. யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குமாரன் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் மாத்திரமல்ல, கடைசி நாட்களிலே நான் அவனை எழுப்புவேன் என்று ஆவியானவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது? நீங்களும் நானும் உயிரோடு கூட எழுந்த இயேசுவை, ஜீவனுள்ள தேவன் என்பதை, அவர்தான் கிறிஸ்து என்பதை அறிக்கை செய்யும் போது, விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் தலைகளாய் புரட்ட மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நீங்க பாருங்க, எதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லி மூடி போட்டீங்களோ, பல வருடங்களுக்கு முன்பாக இந்த காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்தது என்று எதையெல்லாம் மறந்து போனீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் ஆண்டவர் தட்டி தூக்கி மீண்டுமாய் உயிரோடு கூட எழும்ப செய்ய போகிறார். ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அவர் ஆல்பா, அவர் ஒமேகா, அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவர். அவர்தான் ஆரம்பம், அவர்தான் முடிவு. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, மற்றும் ஒரு வேத வசனத்தை உங்களுக்காய் நான் காண்பித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 11வது வேத வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 11வது வேத வசனம். இந்த வசனத்தை நான் பல நேரங்களில் வாசித்து எனக்குள்ளாக இருக்கிற எல்லா போராட்டங்களிலுமிருந்து நானே ஜெயம் பெற்ற நாட்கள் உண்டு. அது என்னவென்றால், மாம்சத்தின்படி மரித்த கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பும்படி பிதாவினுடைய ஆவி செயல்பட்டதாய் ரோமர் 8வது அதிகாரத்தில் ஒரு உயிர்ப்பிக்கிற ஆவியை குறித்து அல்லது பரிசுத்த ஆவியானவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:11 வாசிக்கிறேன், கவனியுங்கள். அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு உயிர்ப்பிக்கிற அனுபவம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை இந்த வேத வசனங்களின் மூலமாய் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த உலகத்தில் உங்களைப் போல என்னைப் போல வந்த தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அவர் மரித்தார். அல்லேலூயா. அவர் மரித்தார் என்பது எழுதப்பட்டிருக்கிற நியமானத்தின்படி சரித்திரம். அந்தபடியாகவே மரித்த கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பின ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உயிர்ப்பிக்கிற ஆவி அல்லது இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் மரித்த கிறிஸ்துவினுடைய சரீரத்தை உயிரோடு கூட எழும்பச் செய்தாராம். அந்த ஆவி, அந்த உயிர்ப்பிக்கிற ஆவி, அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் அனுப்பப்பட்ட பிதாவினுடைய ஆவி உங்களுக்குள், உங்கள் சரீரங்களுக்குள் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவி சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிக்கப்படும் அல்லது உயிர்ப்பிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை ஒரு மகிழ்ச்சி! உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு உயிர்மீட்சியை கொடுக்க விரும்புகிறார். உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்கள் இழந்து போன சகலத்தையும் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அது எப்படி? இருந்த அதே காரியத்தை ஆண்டவர் மீண்டுமாய் உயிர்ப்பித்து ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த மாதம் முழுவதும் மாத்திரமல்ல, தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு மாதங்களிலும் இதை நம்ம பெற்று அனுபவிக்க போகிறோம். ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தையை எனக்குள்ளாக நிறைவேற்றுங்க. நீங்க தான் உயிர்த்தெழுதல், நீங்க தான் ஜீவன். என்னுடைய சரீரத்திற்குள்ளாக ஒரு உயிர்த்தெழுதலை நான் விரும்புகிறேன். எனக்குள்ளாக ஒரு ஜீவன் பெற நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இப்படி வேத வசனத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், அவர் நானே 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 என்று எந்த இடங்களெல்லாம் வார்த்தைகளை பேசினாரோ அந்தந்த இடங்களில் இருக்கிற வார்த்தையினுடைய ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நானே மெய்யான திராட்சை செடி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன், நானே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு விசை தேவனுடைய கரங்களில் நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த புதிய மாதம் எங்களுக்கு ஒரு ஜெயத்தின் மாதம், வெற்றி சிறந்தார் என்று ஆர்ப்பின் ஜெயதோனியை கேட்கிற ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் மாதத்தை நீர் எங்களுடைய கரங்களில் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக ஆண்டவரே மாம்சத்தில் ஆவியில மரித்து போய் இருக்கிற எல்லா மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் பலவீனங்கள் மாத்திரமல்ல,
மாத்திரமல்ல, எல்லா விசுவாசத்தின் பலவீனங்கள், ஆண்டவரே விசுவாசத்தின் குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. ஆண்டவரே சிலுவையில் எங்களுக்காக எல்லாவற்றையும் சகித்தீர், செய்து முடித்தீர். மாத்திரமல்ல ஆண்டவரே, நீர் உயிரோடு கூட எழுந்தீர், வெற்றி சிறந்தீர். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சாவை ஆண்டவரே நீர் ஜெயித்தீரப்பா. மரணத்தை ஜெயமாய் விழுங்கினீர். இன்றைக்கும் ஜீவிக்கிறீர். எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்களை மாற்றுங்க. எல்லா மரண கட்டிலிருந்தும் அவர்களை விடுவீங்க. ஜீவன் பெற உதவி செய்யுங்க. கர்த்தருடைய ஆவி அவர்களுக்குள்ளாய், கர்த்தருடைய ஜீவன் அவர்களுக்குள்ளாய் கிரியை செய்வதாக எழும்ப செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்படி நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆவியானவர் வேத வசனத்தினுடைய வெளிச்சத்தில் எங்களை நடத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. எல்லா கன மகிமை துதி உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நிச்சயமாகவே இந்த புதிய மாதமாகிய ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு உயிர் மீட்சியை, ஜெயத்தை, விடுதலையை கொண்டு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.